ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு கலைரஞ்சி கிரியேஷன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் யூடியூப் சேனல் அண்டு ஃபஸ்ட் vlog. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே காலையிலே கொஞ்சம் மழை பெய்ந்துருந்துச்சு, அது அப்படி ஈரமாகவே இருக்குது. இதுதான் நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய பில்டிங். நான் வந்து சிங்கப்பூருக்கு விசிட்டில் தாங்க வந்தேன். 2 months முடிய போகுது. நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு கிளம்பிடுவேன். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்ஆர்டி ஸ்டேஷன் தாங்க போயிட்டுருக்கோம். இதுதான் எல்ஆர்டி ஸ்டேஷன். எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து டாக்ஸி, பஸ், எம்ஆர்டின்னு ஒரு பெரிய ட்ரெயின் இருக்குது. அதில் போகிறத விடவே இந்த எல்ஆர்டி ட்ரெயினில் போகிறது தாங்க பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து அந்த சிட்டிங் பிளேஸ் வந்து இந்த ட்ராக் வியூ பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிட்டிங் பிளேஸ் இருக்குது. அதில் உட்காந்து நம்ம போனோம் அப்படின்னாக்கா நம்மளே ட்ரெயினை ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வியூ உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன், பட் வந்து உள்ளே க்ரௌடாக இருந்ததால் அதை என்னால் எடுக்க முடியலை. கிட்டத்தட்ட கோயிலுக்கு வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னாக்கா கோயில் வந்துடும். சிங்கப்பூர் க்ளீன் சிட்டின்னு சொல்கிறது 100% உண்மைதாங்க. ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னாக்கா இங்கே உள்ள மக்களும் அந்த ரூல் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து இதுக்குன்னே இந்த க்ளீனாக வச்சுக்கிறதுக்காகவே ஆளெல்லாம் போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா இங்கே வந்து செடி மரம் வளர்க்குறதுல வந்து ரொம்ப இந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கங்க. போகிற வழி ஃபுல்லாக அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரே பசுமையாக அந்த மாதிரி தாங்க இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இங்கே என்னன்னாக்கா எல்லோரும் எப்படி அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்களே, அந்த மாதிரி தாங்க ரொம்ப இருந்தாங்க. நான் மட்டும் தான் எல்லோரையும் பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ், ஈவினிங் ஆனால் வீடு, இந்த மாதிரி தான். யார்கிட்டையும் அவ்வளோக்கு நின்று பேசி கூட நான் அதிகம் பார்த்தது இல்லைங்க பப்ளிக் பிளேஸில். பஸ் ஏறுற இடமா இருக்கட்டும், ட்ரெயினில் போகிற இடமா இருக்கட்டும், அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ யாராவது நின்னாங்கன்னா கூட அதிகம் பேசி அதே மாதிரி பார்த்ததே இல்லை. அதுமாரி ரொம்ப வேகமாகவும் பேச மாட்டாங்க, சவுண்டாக மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வர மாதிரியும். அது மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா இன்னொருத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக இடம் விட்டு தான் வந்து போகிறது. அது ஒருத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டாங்கங்க சொல்லப்போனால். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே வந்து கோழி, சேவல், புறா இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு கோயிலில். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். அங்கே ஆனால் கோழி, சேவல் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. அதுமாரி மற்ற கோயிலுக்கு போனோம், ஆனால் நாங்களாம் அந்த மாதிரி பார்த்ததில்ல. இங்கே வந்து கோழி, சேவல் இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்படி பார்த்துட்டே போனோம். புறா கூட இருந்துச்சு. கிட்டத்தட்ட கோயிலுக்கு வந்துட்டோங்க. இதுதான் விநாயகர் கோவில். கோயிலோட கோபுரம் இதாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து கை கால்லாம் நல்லா அலம்பிட்டு தாங்க போனோம். இது என்ன ரூல் என்னன்னு தெரியல. பட் வந்து இங்கே உள்ள கோயில் எல்லாருமே வந்து இது மாதிரி டேப் முன்னாடி வச்சுருக்காங்கங்க. எல்லா மக்களுமே சரி இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வெளியிருந்து வந்தாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கை கால் நல்லா அலம்பிட்டு அப்புறம் தான் போகிறாங்க. ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். விநாயகர் சதுர்த்திக்கு வந்தோம். அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்தது. ரொம்ப பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. கோயில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒரு வெளிநாட்டில் வந்து இந்தளவுக்கு கோயிலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த அளவுக்குலாம் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. இதான் கோயிலோட வாசல். சாமியை பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. நல்லா நிதானமாக நின்று தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா கும்பிட்டுட்டு கோயிலை வந்து 3 times சுற்றி வந்தோம், நானும் என்னோடய ஹஸ்பண்டும். நல்லா சாமியை திருப்தியாக கும்பிட்டு கோயிலை சுற்றி வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 3 time தாங்க சுற்றி வந்தோம். ஆனால் வந்து சில பேர்லாம் 108 தடவை வரைக்கும் சுற்றி வந்தாங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம சைடு தான் வந்து இந்த மாதிரி வேண்டுதல்லாம் செய்வாங்க. ரொம்ப கடுமையான வேண்டுதல் இந்த மாதிரி பிரார்த்தனைலாம் செஞ்சு பார்த்துருக்கோம். ஒரு ஃபாரினில் வந்து இந்த அளவுக்குலாம் வேண்டி கும்பிட்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருந்தது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலே பிரசாதம் தந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொங்கல், புளியோதரை, கேசரி இந்த மாதிரிலாம் தந்தாங்கங்க.
மேக்ஸிமம் வந்து இங்கே பிரசாதம் வந்து எப்படின்னாக்கா ஒரு வேளை ஃபுட்டே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு தாங்க தருவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோங்க. இப்போ வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஏதோ மிஸ்டேக் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோலாம் தேவை அந்த மாதிரி சொன்னிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் திட்டாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போக போக என்னோடய வீடியோ எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், எந்த மாதிரி என்ன பண்ணணும்னு. ஓகே, பாய். மீண்டும் சந்திப்போம்.